மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இரண்டாவது நாளாக மீட்புப் பணி நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து பிரத்யேக காட்சிகளையும் தகவல்களையும் புதிய தலைமுறை தொடர்ந்து வழங்கி வருகிறது. தற்போதைய விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், கேரளாவில் இரண்டாவது நாளாக இந்த மீட்புப் பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே வயநாடு பகுதியில் மழை தொடரும் அப்படின்ற வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய வானிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? அங்க இருக்க மண் குவியல்களுக்குள்ளாக இருந்து இன்னும் ஏதேனும் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறதா? எத்தனை மீட்பு பணியாளர்கள் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க? என்ன விவரம்? கார்த்திகா, வயநாடு மாவட்டம் கல்லாடி பகுதியில் அந்த மண் சரிவை அகற்றுவதற்கான பணிகள் தான் தீவிரமாக 2 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இரண்டாவது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அந்த தேடும் இடத்தினுடைய பகுதிகள் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. பிற்பகல் வரை அந்த மண்குவியல் இருந்த பகுதியில் மட்டுமே மீட்பு படை வீரர்கள் அந்த உடல்களை தேடக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த மலையடிவாரத்தை ஒட்டி அந்த மண்குவியல் சரிந்து கிடக்கிறது. அந்த பகுதியில் தீவிரமான மீட்பு பணிகள், தேடுதல் பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது அந்த பகுதியிலிருந்து சற்று தள்ளி ஒரு ஓடை செல்கிறது. அந்த ஓடைக்கு பின்புறமாக மண் குவியல் அடித்து வரப்பட்ட பகுதியிலும் தற்போது கனரக வாகனங்களை கொண்டு, ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு உடல்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இங்கு இருக்கும் என்ற ஒரு கணிப்பின்படி அந்த பணிகள் தற்போது இந்த பகுதியிலும் விரிவுபடுத்தப்பட்டு தேடுதல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்று வரை மீட்பு படையினர் இருந்த ஒரு குறைவான நிலையில் இருந்த காரணத்தினால் அந்த தேடுதல் பணியில் தொய்வு ஏற்பட்டது. மழையும் தொடர்ச்சியாக பெய்து வந்த சூழ்நிலையில் பணிகள் அவ்வப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் அந்த மலையடிவார பகுதி என்பதால் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. அதே போல மேகமூட்டம், பனிமூட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. 10 நிமிடத்திற்கு ஒரு முறை அந்த வானிலை மாற்றம் என்பது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான பணிகள் என்பது ஒரு மிகுந்த விரைவான ஒரு பணியாக இல்லை என்று டெபுட்டி பேரிடர் மீட்பு படையினுடைய, தேசிய பேரிடர் மீட்பு படையினுடைய டெபுட்டி கமாண்டர் சங்கர் பாண்டியன் தெரிவித்திருந்தார். அதே போலதான் நாம் தொடர்ந்து 2 நாட்களாக அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மீட்பு படையினுடைய பணிகள் என்பது தொய்வு ஏற்படுத்தும் விதமாகத்தான் அந்த வானிலுடைய மாற்றம் இருக்கிறது. மழை, தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் நாம் தற்போது நேற்று முதல் இந்த பகுதியில் இருக்கிறோம். தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. இந்நிலையில் மீட்பு படையினுடைய குழுக்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கனரக வாகனங்கள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. டாரஸ் போன்ற வாகனம், ஏனால் மண்குவியல் ஒரு மலை போல் குவிந்து கிடக்கிறது. அந்த மண்குவியலை முழுவதுமாக அகற்றி இந்த பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும். மண் சரிவுக்கு உள்ளே புதையுண்ட உடல்களை எடுப்பதற்கு முழுவதுமான அந்த மண்குவியலை அகற்றினால் மட்டுமே உடல்களை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அதிகாரிகள் இங்கே அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். வயநாடு மாவட்ட ஆட்சியர் மேகஸ்ரீ நேரடியாக தொடர்ந்து இதே பகுதியில் இருக்கிறார். மீட்பு படையினரை அவர்களிடம் அந்த படையினுடைய அதிகாரிகளிடத்தில் தொடர்ந்து பேசி வருகிறார். பணிகளை எவ்வாறு விரைவுபடுத்த வேண்டும், எது மாதிரியான யுக்திகளை பயன்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து பேசி அதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார். அமைச்சர்களும் இங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். அதே போல மோப்ப நாய்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் உடல்கள் கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற பகுதியில் மோப்ப நாய்கள் உதவியுடன் அந்த பணிகள் தேடப்பட்டு அந்த பகுதிகளில் ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாநில முதலமைச்சர் சதீசன் இதற்கான தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். முதற்கட்டமாக தேடுதல் பணிகளை தீவிரப்படுத்தி அந்த நடவடிக்கைகளை முடித்துவிட்டு விசாரணையை ஒருபுறமும் தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கார்த்திகா, கேரள மாநிலம் கல்லாடியில் வயநாடு பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும் நிலையில் இரண்டாவது நாளாக அங்கு மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து பெய்யும் மழைக்கு இடையேயும் மீட்பு பணிகள் தொடர்ந்து துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இந்த விபத்திற்கு ஒப்பந்ததாரர் மீது குற்றச்சாட்டை முன்வைக்கிறது கேரள அரசு. தொடர்ந்து இதற்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்காக கேரள அரசு ஆயத்தமாகி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதீஷ்.